ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். நம்ம இப்போ யூகேயில் இருக்கோம், லண்டன். தம்பியை பார்க்கறதுக்கு இங்கே வந்திருந்தேன். ஸோ இப்போ நம்ம ரீஜன் பார்க்கில் இருக்கோம். அண்ட் வீடியோ டைட்டில் பார்த்த மாதிரியே நார்மல் vlog பட் GH38 ஸோ கைஸ் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் இன்ட்ரோ கரெக்டாக இல்லை. ஸோ இங்கே நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இது GH88 இதை வச்சு எடுத்த வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு vlog தான் காணிக்க போகிறேன். எடிட்டிங்கில் அவ்வளோ எஃபர்ட் போடலை, பிகாஸ் குவாலிட்டி அவ்வளோ இல்லை இந்த கேமராவில். பட் ஃப்யூச்சரில் எதுனா Insta 360 வாங்க போகிறேன். ஸோ அதில் உள்ள vlogs I'll be posting more. பட் for now இந்த வீடியோ பாருங்கள், GH88 எப்படி இருக்குன்னு பாருங்கள். and yes, let's get right into the video. So guys, வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ட்ரை பண்ணுவோம் இந்த கேமரா எப்படி இருக்குன்ட்டு. ஆல்ரெடி கேவலமாக தான் இருக்குது, ரொம்ப ஷேக் ஆகுது. இல்லைனா நீங்கள் ஒரு நாள் பேசும்போது அது இது க்ரீன் ஆகுதா? க்ரீன் ஆகும். ஆமாம், லைக் ரெக்கார்ட் பிளிங்க் ஆகிட்டு இருக்கா? நானும் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் பேசும்போது அது இதாகுதுன்னு நினச்சேன். இல்லை ஜஸ்ட் க்ரீன் பிளிங்க். ஆனால் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப தெரியுதா? ஓரளவுக்கு தெரியுதுல்ல. வெளிச்சத்தில் போனால் தெரியாதா இருக்கும். நடந்து பார்ப்போம் எங்கே ஓடுன்ட்டு. ஆமாம், Insta 360 அதே வருமா? இல்லை, Insta 360 வாய்ஸும் கிளியராக இருக்கும். அதான் அடுத்த ஆப்ஷன். வெயிட், ஷூ போடலாம். இது கையில் தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். கையில் வச்சா தான் கொஞ்சமாக ஸ்டெபிளைஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் கைஸ், பார்க்குக்கு போய் இந்த கேமரா குவாலிட்டியை செக் பண்ணி பார்க்கலாம். ஏய், என்னடா இது ஆப்ஷன்லாம் நிற்கிது? ஆமாம், சரி. ஏய், என்ன பெருசாக இருக்குது குதிரை. பயங்கரமாக இருக்கு. ஓகே, ரைட். அப்படி இருக்கும். இது பிக்கி பிளைண்டர்ஸில் வர மாதிரி இருக்குது. அதில் கொண்டு போவாங்கல்ல இந்த பிளாக் கலர் ஸ்டாலின்லாம் வச்சுக்கிட்டு. ஆமாம், நல்லா ஹைட்டாக இருக்குது நம்ம குதிரையோட. நம்ம குதிரை மாதிரி அங்கே இங்கேயும் ஓடாமல் அப்படியே நிற்கி. நம்ம குதிரை டேம்டு இல்லை. ஆமாம், நம்ம குதிரை கடிச்சு விட்டுருக்கோம்ல. எந்த பக்கம்? இது ஷேடோ லெஃப்டா? ஆமாம். Phase on the camera. ஆனால் இது சார்ஜ் ஆல்ரெடி 8 மணிக்கு வருதா? 8 மணி நேரம் போதும். இல்லை, ஆனால் 8 மணிக்கு இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இல்லை, end of the purple. கேஜி. இப்போ தான் ட்ரெயின் போயிருக்கு. ஓகே, 3 நிமிஷமா? டைமை காணிக்கும். டைம்லாம் கிளியராக தெரியுதா இங்கேருந்து? தெரியல. குவாலிட்டி வேற லெவல் இல்லையா கேமரா? இல்லை, அது அதோட குவாலிட்டி முன்னாடியா? அது அவ்வளோ வெளிச்சம் கன்ஃபார்மா? லைட்டாக தொடங்க, ஏதோ தொடங்கிறது. அது என்னோடது சாஃப்ட் கிளாத். இப்போ அப்படி தானே இருக்குது. லைட்டாக பெட்டராக இருக்குது ஆக்சுவலி.
ட்ரெயின் வரதுக்கு சுத்தம் வாய்ஸ் தான் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் அது. ஆமாம் இதை சார் அங்கே அவ்வளோ தூரத்தில் வர்றதுக்கு இது பிடிக்காது ஒரு ஓ ஏர்போர்ட்ஸில் வச்சு இல்லை அது இல்லை அது ஓ ஷிட் ட்ரை பண்ணலாம் புடி ட்ரெயின் தெரியுதா எப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு வரீங்களா வேற என்ன செய்யுங்க ஆக்சுவலி நான் எப்படி வச்சுருந்தேன்னா இப்படி வச்சுருந்தேன் நான் இதை இப்படி பிடிச்சி வச்சுருந்தேன்னா ஸோ நான் இது லைட்டும் தெரிய மாட்டேங்கி ஜாக்கெட்டை பிடிச்சி வச்சுருக்க மாதிரி தான் இருக்கு. ஆமாம் இப்போ ஜாக்கெட்டில் தான் மாட்டி வச்சுருக்க மாதிரி. ஆமாம் ஆனால் இது வைக்கலாம் இது அவ்வளோ மோசமாக இருக்காது. என்ன பண்ண இல்லை ஷேக் ஆகுது ரொம்ப ஷேக் ஆகுது. ட்ரெயின் அவ்வளோதான். இது என்ன பண்ண தெரியுமா ஜிப்பை பூட்டி வச்சுக்கிட்டு ஜிப்போட டாப்பில் இது நிற்கிற மாதிரி வைங்க. அதுக்கான அட்டாச்மெண்ட்ஸை கொண்டு வரலண்ணா. இல்லை ஜிப்போட டாப்லன்னா இது கரெக்டாக ஜிப்பை உங்கள் மேக்னெட் இருக்கிற இடம் வரைக்கும் தூக்கிட்டு அதில் இருந்து அப்படி விடுங்க. ஏன்னா அது அப்போ பெருசாக ஆடாது இல்லை. ஏன்னா உங்கள் இதுவும் ஒரு எப்படி சொல்கிறேன்னு தெரிலண்ணா அது. ஓ இப்போ உங்கள் ஜிப்பு அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இங்கே உட்காருவோமா இதில் உட்காரும் இப்படி. ஆனால் இப்படி ஆப்போசிட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களும் வீடியோ எடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இல்லை நான் என்ன சொன்னேன்னா இந்த ஜிப்பை ஒரு 75% இங்கே வரைக்கும் தூக்கி வச்சுக்கிட்டு அந்த ஜிப்புக்கு மேலே ஒரு மேக்னெட் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அதை அப்படி வைக்கணும். கரெக்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதாண்ணா அது எப்போ ஆஃப் ஆச்சு நீங்கள் வெளில போகும்போது அந்த ஆப்புக்குள்ளாடி லைக் அந்த ரெக்கார்டிங் ஆப்புக்குள்ளாடி போயிட்டேன்னா லைக் இந்த GH88 ஆப்புக்குள்ளாடி போனேன்னா அது பேர் எங்கே போனோம். அப்போ இது ஐஃபோனில் ரெக்கார்ட் ஆகிற வாய்ஸ். இதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருந்தது GH88 ரெக்கார்ட் இருந்த வாய்ஸ். ஸோ லெட்ஸ் see. நாலு நிமிஷம் இதாவது வேலிடேட் பண்ணணுமா? இல்லை அங்கே வெளில போகும்போது டேமஸ். ஓகே இதில் நிற்போம். அப்புறம் அந்த ஆப்புக்குள்ளாடி போனால் ரெக்கார்டிங் உடனே ஆஃப் ஆயிடுது. அப்போ பார்க் போன ப்ராப்ளம் பேக் டு ரெக்கார்ட். ஏய் என்னடா இது இப்படி கூட்டமாக இல்லை. இதுக்கு அடுத்தது ஓகே சூப்பர். அது இதோட கூட்டமாக இருக்கும். ஏன்னா அது 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா தான் அந்த ட்ரெயின் வரும். இது எப்போ காலையில் கிளம்புறதுக்கு தான் கஷ்டமோ? ஆமாம் செப்டம்பர் 19 நான் நாளைக்கு வரேன். ஈவினிங் போகிறேன். யூனி ஓப்பன் ஸ்டார்ட் ஆகிட்டா? ஸோ இங்கே இப்போலாம் யாரையும் டேரெக்டாக பாயிண்ட் பண்ணுட்டான்னு பார்க்குறேன்.
எதுக்கே என்ன ரெக்கார்ட் பண்ணுறது ப்ரோ யூடியூப்க்கு ப்ரோ நீங்கள் ஃபேமஸ் ஆக போகிறீங்க. இல்லை நீங்கள் இப்படி வைக்கிறதுக்கு தான் இது செஸ்ஸில் வச்சாச்சுன்னா அட்லீஸ்ட் அவங்க பார்த்தாதான் சரி ஏதோ ப்ரோ ரெக்கார்ட் பண்ணுறேன் ஏதோ. இல்லை செஸ்ஸில் வச்சா நான் ரொம்ப இதில் வந்து இன்பில்ட் ஸ்டேபிளைசிங் இல்லை. ஆமாம் இல்லை தெரியும். ஆனால் இது வந்து நீங்கள் எதோ சீக்ரெட்டாக பண்ணுற மாதிரி இருக்கு. அதுனா சரி அட்லீஸ்ட் ஓரளவுக்கு தெரியுது. ஓகே ஒரு கம்ஃபர்ட்டுக்கு. அது ஒன்றும் இல்லை, யாராவது பேசினா நான் சமாளிச்சிடுவேன். நான் உடனே ப்ரோ லுக் திஸ் நான் ஜஸ்ட்டு வ்ளாக் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா. எஸ் யூ கன் பி இன் யூடியூப் வீடியோ. எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ்? 900. வாவ் கிரேசி. அது ஒரு ட்ரெயின். இது நம்மளோட தானே? ஆமாம். நைஸ். கூட்டமே இல்லை. சூப்பர். இதுதான் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில். எஸ் சார் ஃப்ரெண்டில் நின்றுருக்கோம். அங்கேன்னா ஆளே இல்லை. நம்ம உட்காரதுக்கும் ஈஸியாக இருக்கும். போடுவோமா? ரொம்ப ஃப்ரெண்டில் போண்டா. இதுலேயே அது வேறு. இதில் ஏறிட்டு உள்ளே ஒன்றா ஃப்ரெண்டில். ஓகே. ரொம்ப Mind the gap between எங்கே the இருக்கா? train and the platform. This is Whitechapel. எங்கே போகுது? ஹேமர் ஸ்மித்தா? இல்லை அதெல்லாம் கிரேட் போர்ட். அது அப்படியே The next station is எவ்வளோ தூரம் போகணும்? Change for the District Line by Tower Hill and Victoria. சரி, அப்போ For the Whitechapel Gallery. பாஸ் பண்ணுவோம். லேட்டர் பார்ப்போம் ப்ரோஸ். ரீச் ஆகிடும். ரீச் ஆகிட்டு பார்ப்போம். ஓகே போமா. இல்லை 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 ரோல்ஸ் ராய்ஸா இது? இல்லை பென்ட்லி. இதெல்லாம் நார்மலாக கிடையாது. ஜஸ்ட் நகர் எங்களுக்கும் தான் பெல்ஃபாஸ்டில். அப்பமா நட நட நட. டெஸ்கோ ப்ரோஸ். கொடா கேட்டு போயிரு. ரெண்டு வாங்கிக்கணும். ஒன்று வாங்கு. எனக்கு இது ஜாக்கெட் வரும். ஸ்மால் ஒன் ஸ்மால். கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது வாங்கி, இல்லைன்னா உடஞ்சிடுச்சுன்னா. ஸ்மால் எப்படி இருக்குன்னு பாருங்க. Can I see the big one as well? How much is the big one? I'll take the big one. Let's go. இந்த கொடைக்கு எவ்வளவு? 1600 1220. நைஸ். சரி என் ஜாக்கெட் தான் 1400. போகும். நீ பேசுகிற எல்லாத்துக்கும் வாய்ஸ் ஒழுங்காக அடிக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாத்துக்கும் சப்டைட்டில் தான் போடணும்னு. அது நீங்கள் உட்காந்து கேட்டு போடுங்க எல்லாத்துக்கும். சுத்தம் ஒரு வீடியோவே 1 வாரம் எடுக்க போகுது எனக்கு. ஏன்னா வேண்டாம், நீ எடு அம்ப்ரெல்லா. நடப்போம் கொஞ்சம் ஸ்பீடாக. காற்றடிச்சா மட்டும் ஸ்லோ பண்ணி, இல்லைன்னா அம்ப்ரெல்லா உடஞ்சிரும். இல்லை இது கூட ஆக்சுவலி பரவாயில்ல. அந்த காஞ்சாங்கல்ல ஃபஸ்ட்டு. ஆமாம், அதான் நான் இதுக்கு போகும்போது கரெக்டாக வெளியில் மொய்தாய்க்கு நீ இறங்கும்போது பெங்காலமா பயங்கரமாக வெயில் அடிச்சிருந்துச்சு. அது ஒரு 7 நிமிஷம் 15 நிமிஷம் நடக்கணும். 7 நிமிஷம் நடந்துட்டு மழை பெய்ய தொடங்கிடுச்சு பயங்கரமாக. அதனால் ஒரு கடைக்கு போய் இதை வாங்கினேன். வாங்கி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணேன். அது அப்சைடாக நடந்துச்சு. இந்த ஒரு மாதிரி இதாகவும் தான் அப்படி ஆயிடுச்சு. ஐயோ பாப்போம். ஹோம்லெஸ் டீஃபிப்ரிலேட்டர் இப்படி வெளியில் வச்சுருக்காங்களா? வா, ஹார்ட்டு செயல் இழந்துட்டுன்னா அந்த ஷாக்கு கொடுக்கும்ல, அதான் ஒரு இதுதான்
ஹெல்ப் இது எங்கே போனாலும் இது கால் பண்ணுறதுக்கு ஒரு இடம். ஸ்டக் ஆகுது பயங்கரமாக. அந்த ஸ்ட்ரீட் வழியாக போனோம்னா இதை மெயினாக போகணும். இது பார்க்குக்கு போயிட்டு ட்ரை பண்ணலாம். மெக்டானல்ஸ்னா ஒரு 2 செகண்ட் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு பார்க்கு போன பிறகு ஆன் பண்ணுங்க. இது இது என்ன சார்ஜு? சி டைப்பா? தெரில, பார்க்கணும். அது நீங்கள் இது வரைக்கும் சார்ஜே பண்ணல இதை? இல்லை, சார்ஜ் பண்ணேன், மறந்துட்டேன். சி டைப்பாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஆனால் இந்த இது தானா பின் சார்ஜர் தானா? ஆமாம் ஆமாம். சில இதுக்கு ஒரு வியர்ட் செட்டான சார்ஜர் யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஷூலேஸும் கட் ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மெக்டானல்ட்ஸ் வந்தாச்சு ப்ரோஸ். என்ன ஆர்டர் பண்ணுறேன்? என்ன ஆர்டர் பண்ணுறேன்? ஒரு மேயோ சிக்கன், ஒரு ஹாம்பர்கர், அது ஒரு ரோல். 5 pounds தானே அவ்வளோ? ஆமாம், சேவர் மீடியம். ஓ, அது சின்னதாக தான் இருக்குது இந்த பர்கர்லாம். ஒரு வெறும் 1 pound? ஆமாம், சின்னதானே? எவ்வளோ சின்னதாக இருக்கும் இது? ஒரு இவ்வளோ இருக்கும். அப்போ அதில் இவ்வளோ இருக்கும், இந்த சைஸுக்கு இருக்கும். அதான் நான் அதில் ஒரு 2 வாங்குவேன். அது கரெக்டாக இருக்கேன். எனக்கு 3 வாங்க இதில். ஆக்சுவலி எனக்கு இது ட்ரிங்க் வேண்டாமா? ட்ரிங்க் வேணுங்களா? வாட்டர்? லஞ்ச் நெஸ்லே பியூர் லைஃப். அது நீங்கள் வாங்குற பர்கர் கொடுத்து. ஆமாம், யாரா இவங்கெல்லாம்? ஸ்ப்ரிங் வாட்டர் கேட்டிங்கல்ல, அதான். இல்லை இப்போ இது ஏதாவது சீப்பாக இருக்கும் பாருங்க. தண்ணியோட கோக்கு சீப்பாக இருக்கு. தண்ணியை விடவும் கோக்கு சீப்பாக இருக்கா? கோக், ஸ்ப்ரைட், எல்லா ஜூஸுமே சீப்பாக இருக்குது இதோட. ஸ்ப்ரைட் ஸ்மாலாக மீடியமாக இருக்கும். மீடியம் அண்டோட மீடியமானோட இது வேணும். அது 2 பர்கரே கரெக்டாக இருக்கும். பிக்கப் அக்கௌண்ட் ஓகே. ஏன் உங்களுக்கு மேயோ சிக்கன் இந்த இதெல்லாம் கிடையாது மெக்டானல்ட்ஸில்? மெக்டானல்ட்ஸே எங்கே இருக்குன்னு தெரியாது எங்களுக்கு, தள்ளி இருக்கு. ஐயே, என்ன ஒரு வச்சுருக்கீங்க ஒரு மெக்டானல்ட்ஸ் தான். பத்தியா, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ண உடனே ஒரு பேட்டரி பாயிண்ட் ஏறிடுச்சு. அப்படியா? பார்த்தீங்களா, நம்ம உள்ளே வந்து வெயில் அடிக்க தொடங்கிடுச்சு. செம்ம நைஸ்லாண்டு, நல்லா பண்ணுறீங்க. ரைட்டு, சார்ஜு ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. இன்னும் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க? இப்போ ஆன் பண்ணேன். அவங்க கூப்பிட்றது நான் 12 ப்ளீஸ் கலெக்ட் 12 கூடுவாங்க. பார்த்து அது மேலே வந்துடும். அது இதை நான் பிடிச்சிக்கிறேன். இல்லை, கீழே போகிறது இது சாப்பாடு வேணும், இல்லை டேப்லெட் எல்லாம் வெளியே இருக்கு போயிருமா? பார்க்குக்கே போயிடும். வெளியில் இருக்கும். ஆனால் இது சீட் தனியாக இருக்குமே. சூப்பராக இருக்குது தண்ணி. இங்கே போயிருமா பார்க்கு? போகும். ஆமாம், பார்க்கு போயிடும். ஆமாம், இந்த உங்கள் பார்க்கு ஒரு நிமிஷம் மட்டும் இல்லை, சர்ச் பண்ணி கொடு. இந்த மாதிரி நேரத்துக்கு
ஸோ 2 கையும் தெரியும். இங்கேருந்து அங்கே நடக்கும்போது ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா அதில் போட்டு வைங்க. 2 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆமாம் பார்ப்போம். இப்போ ப்ரோஸ் நான் அது என்ன நெக்லஸ் மாதிரி உள்ள அந்த மேக்னெட் டைப், என்னடா அது சொல்கிறதுக்கு, அட்டாச்மெண்ட்டு. அப்புறம் நான் ஃபோட்டோ ஒன்று போடுறேன், அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா எப்படி ஷேக் இருக்குன்னு. என்னால் தான் இதில் போடாமல் நான் கையில் வச்சுட்டு நடக்கிறேன். ஏன்னா இன்பில்ட் ஸ்டேபிளைசர் இதில் இல்லை. ஸோ எஸ், GH88 கொஞ்சம் மோசம்தான். சரி, நம்ம GH88க்கு ரிவ்யூ பண்ணுறோமா? ஆமாம், பேசிக்காக இந்த vlog வந்து GH88ஓட ரிவ்யூ. எனக்கு ஒத்துற மாட்டேங்குது. ஃபுல் பாயிண்ட்ஸில் இருக்குது. நேற்றுக்கு தான் ரிவ்யூ வந்து. சரி, நைஸ். ஒரு இதுலேயே பார்த்துடலாமே. பார்க் அண்ணா தான் இருக்குது. இதுதான் பார்க். நம்ம எந்த பக்கம் திரும்பி வச்சுருக்கோம்? இந்த பக்கம் போய் ஸ்டேஷன் எந்த ரீஜன் பார்க் ஸ்டேஷன் வர்றது வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கணும். அதுலேருந்து ஒரு ரைட். ஓகே ஓகே, இந்த எப்படி இந்த கையிலேயே இந்த கேமராவை பிடிச்சிக்கிறேன், இல்லைன்னா என்ன தலைவலியும் வந்துடும் அந்த வாட்ச் பண்ணி. செட் பண்ணலையா? என்னது இது ரொம்ப மோசமாக இருக்கிறா. நான் என் கேமரா ஃபோனில் பார்த்துட்டு தானே இருக்கேன். ஸோ ப்ரோஸ், நம்ம பார்க்குக்கு வந்துட்டோம். இதான் ரீஜன்ஸ் பார்க்கா? ஆமாம். ஓகே, பார்த்தியா ட்ரையாக இருக்குன்னு சொன்னேன். பார்த்தியா எப்படி இது மட்டும் ட்ரையாக இருக்கு? சரி, ரைட்டு. மெக்டானல்ட்ஸ் வாங்கணும், பட் அங்கே உட்கார்றதுக்கு இடம் இல்லை. ஸோ இங்கே சாப்பிடுவோம். ரைட். என்னது நீ வாங்கின? ஒரு ஹாம்பர்கர், ஒரு மேயோ சிக்கன். இது மேயோ சிக்கன். எனக்கு என்ன வாங்கணும்? 3 மேயோ சிக்கன். மேயோ சிக்கன் 100 ரூபாய்க்கு இவ்வளோதான். நூறு கூட இல்லை, இந்த ஒரு பர்கர் 170 ரூபா. அப்போ லண்டனோட ஸ்பெஷாலிட்டி சொல்கிறது. லண்டனில் ஸ்பெஷாலிட்டியா? பைசா பயங்கரமாக செலவாகும், அதுதான் லண்டனோட ஸ்பெஷாலிட்டி. மற்றபடி நிறைய திருடுங்க. நல்ல நல்ல பார்க் இருக்கும். இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி நிறைய பேர் இங்கே இல்லவே இல்லையே. அது மழை பெய்யணும் அப்படி இருக்கு. மழையில் யாரும் இங்கே வந்து உட்கார வரும். வெயில் நேரம் சூப்பராக இருக்கும். சம்மர் நேரம் மெயினாக டூரிஸ்ட் டைம்லலாம் பயங்கர கூட்டமாக இருக்காங்க. ஆனால் இப்போ ஆமாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வேளை ஆமாம் இது வீக்டே வரும், அதனால் அவ்வளோ கூட்டம் இருக்கும். மழையிலையும் ஜாகிங் பண்ணுறாங்க. டெடிகேஷன். ஆமாம். ஓகே ப்ரோஸ், ஒரு பர்கர் டவுன். இதே மாதிரி இன்னும் 2 பர்கர் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வேறு வீடியோஸ் பண்ணிக்கிறேன். பட் எஸ், தட்ஸ் GH88ஓட ரிவ்யூ.